ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சண்டே சரிங்க, வெளியே போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. எங்கேயும் கிடையாது, டிமார்ட் போகிறாங்க. டிமார்ட் எதுக்கு போகிறோம்னா, நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல்ல, அப்படியே கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு சரி தம்பி பேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டிமார்ட் கிளம்பிட்டோங்க. பார்த்தா சரியான வெயில் காலையிலேயே. சரி சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. கடைசி நான் டிமார்ட் போனது வந்து தம்பி 7 மந்த்தில் இருக்கும்போது டிமார்ட் போனது, கன்சீவாக இருக்கும்போது. இப்போ தம்பி பிறந்து 8 மந்த் ஆயிடுச்சு. சரி அப்படியே தம்பியும் தூக்கிட்டு போயிட்டு டிமார்ட்டை காமிக்கலாம், அவனும் பார்த்தது இல்லைல்ல அப்படின்ட்டு போனால் சரியான கூட்டம். எப்பவுமே சிங்காநல்லூர் தான் கூட்டமாக இருக்குமே, சென்னியாம்பாளையம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு பெரிய டிமார்ட்டு கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு எத்தனை 3-4 டிமார்ட் இருக்கும் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 டிமார்ட் தான் எனக்கு தெரியும், நாங்கள் போயிருந்தது. சென்னியாம்பாளையம் கூட்டம் இருக்காது, ஆனால் எப்பவுமே சென்னியாம்பாளையம் இன்றைக்கி சரியான கூட்டம். பேக்கு லஞ்ச் பாக்ஸு அது நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல்ல, அதனால எல்லாருமே நம்மள மாதிரி தானே எடுக்க வருவாங்க. அவங்களும் ஒரே ஜாலி பசங்களுக்கு, டைஸ் வாங்கவும் அது வாங்கவும் பொம்மை வாங்கவும். நான் வராதனால என் பெரிய பையனை டிமார்ட் வர்றது கிடையாது. அவனும் ரொம்ப மாதமாயிருச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வரும். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஆமாம் அது எடுப்போம், ஆமாம் குலோப்ஜாம் மாவு எடுப்போம், அது எடுப்போம், அது செய்வோம் இது செய்வோம்ட்டு ட்ராலியை நிறைச்சாச்சு. எனக்கு பாதி நான் எடுத்து போட, அவனுக்கு பாதி அவன் எடுத்து போட, 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்து போட்டு சின்ன பொண்ணுக்கு ஒரே வேடிக்கை, ஒரே ஜாலியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. அப்படியே பாப்கார்ன் வாங்கலான்னு போனோம். பில் போட்டுட்டு பாப்கார்ன் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு அதோட வந்தாச்சுங்க. வெயில் சரியான வெயில் கோயம்புத்தூரில். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.